ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Daily. விஜய் அவர்கள் புதிதாக பதவி ஏற்றிருக்காரு முதலமைச்சரா. இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு பார்க்கும்போது? 60 நாள் மோகம் 30 நாள் வாங்க 30 நாள் ஆகிப்போச்சுல. ஆமா 30 முடிஞ்சது. மோகம் தீர்ந்தது. மாற்றம் அது நிறைய பேசினாங்களே. மாற்றம்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் துர்நாற்றம்ன்றாங்க ஒரு சிலர் ஏமாற்றம்ன்றாங்க. பாலை கறக்கணும்னா பசுமாடு கிட்ட போய் கறக்கணும். காளை மாடு கிட்ட போய் சொம்பு எடுத்துன்னு போய் நின்னா இல்லை சொம்பு வானா சின்ன ஒரு கிளாஸ்லையாவது பால் கறக்குறேன் அப்படின்னா எப்படி அது? 6 மாதம் வந்து கம்முன்னு இது பண்ணாங்க, 6 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் சொன்னார். ஆமாம், அப்போ இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது சார். இந்த திட்டம் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு தானே சொல்கிறாங்க. அவன் நல்லா தெரிஞ்சுக்கினான் சார். நாக்கை நீட்டு நான் வந்து சக்கரைன்னு எழுதி நாக்கில் இருந்தேன் சும்மா சப்பினே கடை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார். அதில் ஒரு சிலர் சும்மா ஒரு ட்ராப் சர்க்கரை போடுறோம், ஒரு கிராம் இந்த சாக்கரிங் இதில் அதை கலந்து கொஞ்சம் பேர் தடை விடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னா விஜய் அண்ணா வீட்டில் இருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அவர் கொடுத்துருவாரு. சிலிண்டர் இல்லைன்னா அண்ணன் எங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. எப்படி அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு. அம்மா முதல்ல படம் கிடையாது ரிலீஸ் ஆச்சுன்னா டிக்கெட்டு 150 ரூபாய்க்கு சொல்லுமா அப்புறம் பார்க்கலாம் இல்லை சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவரா வைக்கிறாரு. ஆமாம் அவரா வைக்கிறாரு. நல்லா தான் இருக்குது இல்லை சார். நம்ம நாட்டில் நம்ம தான் சார் முட்டாளே. இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வார்த்தை எல்லார் காதிலையும் கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஆய்வு அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதாவது கட்சியை இப்போ ஆரம்பிக்கல இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காரு வீத லீடர்ஸ்னு சொல்லிட்டு. இவர் அந்த ஒரு மாற்றத்தை சொன்ன வார்த்தைக்கு அடையாளமாக இருப்பாரா? மக்கள் அந்த நம்பிக்கையில் இப்போ பார்க்குறாங்களே அவரை. இல்லை இப்போ முழுக்க இதெல்லாம் மூளையை கட்டி எங்கேயோ தனியாக வச்ச மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு. இந்த டெக்னிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி உள்ள நபர் தான். அண்ணாமலை மேலே ஒரு இமேஜ் இருக்க தான் சார். படிப்பின் அடிப்படையிலும் சரி, அனுபவத்தின் அடிப்படையிலும் சரி, நம்ம பார்த்த வரைக்கும் சரி சரியான நபராக அண்ணாமலை இருப்பாருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. புதிதாக ஒரு நபர் வந்தார்னா அவர் நிச்சயமாக ஒரு ஸ்டஃப்பை கொடுப்பாருங்கிறது இன்றைக்கி எல்லாருமே நினைக்கிறோம். ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு நாள்லேயே ஒரு 17-18 லட்சம் பேர் 17 லட்சம் பதிவு வந்துருக்கு. அதில் வந்துருக்குறான்ல. 17 லட்சம் பேர் கொஞ்சம் விவரமானவன் ஒரு 10 லட்சம் பேராவது இருக்க மாட்டானா? அண்ணாமலை எதுவாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கை செயல்பாடு எதை நோக்கி இருக்குன்றதை வச்சு தான் அவர் விமர்சனம் பண்ணும். ஓவரால் வந்து இல்லை அப்படின்னா ஏற்கனவே இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பிஜேபியோட ஒரு உடன்பாட்டில் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லிடலாமா? தமிழ்நாடே ஆர்எஸ்எஸ் நாடுறா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2 நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். மக்களுமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களுக்காக எப்போ வருவீங்கன்ட்டு எல்லா வீடியோலையும் கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. வந்துட்டேன் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு அரசியல் களம், விஜய் அவர்கள் புதிதாக பதவி ஏற்றிருக்காரு முதலமைச்சரா. இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது பார்க்கும்போது? முதல் கருத்தாக நீங்கள் சொல்லுங்கள். 60 நாள் மோகம் 30 நாள் வாங்க 30 நாள் ஆகிப்போச்சுல. ஆமாம் 30 முடிஞ்சது. மோகம் தீர்ந்தது. அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன மாற்றம்? அது நிறைய பேசினாங்களே. மாற்றம்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் துர்நாற்றம்ன்றாங்க ஒரு சிலர் ஏமாற்றம்ன்றாங்க. உங்களுடைய பார்வையில் ஒன்றும் நாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. டைம் கொடுக்குறீங்களோ? இல்லை டைம் அது கொடுக்குறது டைம் அவங்களே கேட்டாங்களே. இல்லை ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டோம், எவ்வளோ பேர் வேணாலும் சாகட்டும், என்ன அட்ராசிட்டி வேணாலும் நடக்கட்டும், என்ன அக்குறும் வேணாலும் நடக்கட்டும், 6 மாதம் கழிச்சு நம்பா 6 மாதம் கழிச்சு நம்ம நாங்கள் ஏதாவது நடந்தால் கேட்போம் அப்படின்லாம் விட முடியாது. ஒரு அரசு இப்போ இன்னும் விஜய் ரொம்ப நல்லவர், சினிமாவில் எப்படி தெரியுமா, அதே மாதிரி வந்தார்னு வச்சுக்க, எவனா செக்ரட்டரியில் தப்பு பண்ணார்னா பறந்து அடிப்பார். ஒரே கையில் 20 பேர் அடிப்பார், 2 கையிலையும் சேர்த்து 10 பேர் அடிப்பார். கவுண்ட் பண்ணி ஜோக் ஆகி போச்சு. அப்படி நினச்சி ஓட்டு போட்டவங்க தான் இப்போ இருக்காங்கன்றீங்களா? ஆமாம், அதாவது ஒரு கையில் 20 பேர் அடிப்பார் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. இப்போ 2 கையிலையும் சேர்த்து 10 பேர் அடிப்பான்னு ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி ஜோக் கொண்டு வரும். அந்த மாதிரி அப்படியாக்க இப்படியாக்க நினச்சா இதானா
அப்படின்ற மாதிரி இன்றைய ம் செயல்பாடுகள் இருக்குது. நான் வந்து விஜய் இதை வந்து வேணும்னே விஜய் செய்கிறாரு அப்படிலாம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் எதிர்பார்த்தது கிடைக்கல. எதிர்பார்த்தது கிடைக்கல. ம் ஜனங்க தப்பாக எதிர்பார்த்தாங்க. நீங்கள் என்னத்தை சொல்கிறது, ஜனங்க போய் வந்து அப்புறம் பாலை கறக்கணும்னா பசுமாடுகிட்ட போய் கறக்கணும், ம் காளை மாடுகிட்ட போய் சொம்பு எடுத்துன்னு போய் நின்னா, இல்லை சொம்பு வானா சின்ன ஒரு கிளாஸ்லையாவது பால் கறக்கிறேன் ம் அப்படின்னா எப்படி அது? அந்த மாதிரி தான் இது. இல்லை, நம்ம திமுக ஆட்சியில் பார்த்துட்டோம், உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமாக அந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. அவங்களுக்கு மாற்றுன்னு மக்கள் தேடி போகும்போது இவர் தான் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு. இல்லை அதுதான், நாம் மக்களையும் ஒன்றும் தப்பு சொல்கிறது இல்லை. இப்போ திமுக செய்த அட்டூழியம் அராஜகம் இதிலிருந்து ஆனால் பொதுவாகவே இருக்கிற கட்சிகள் எல்லாமே அப்படி தான்ப்பா இருப்பான். விட்டு தொலைப்பா, ஒரு ஆள் புதுசாக ஒருத்தர் வரா இருப்பான் அப்படின்னு விவரம் தெரியாதவங்கெல்லாம் விவரம் தெரிஞ்சுன்னா ஓட்டு போட வச்சுட்டாங்க. விவரம் தெரியாத குழந்தைகள்லேருந்து ஓட்டு போடுற வயசு இல்லாத குழந்தை வரைக்கும் பசங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுறவங்களாம் அவங்களுக்கு போடு இவங்களுக்கு போடு, அவருக்கு ஒரு தடவை போடு, விஜய்க்கு ஒரு தடவை ஓட்டை போடு அப்படின்னு நான் ஒரு கட்சிக்காரர்கிட்ட பேசியிருந்தேங்க. அவர் சொன்னார், நான் 2-3 பேர் அப்படி தான் சொன்னாங்க, சார் நம்ம இந்த கட்சியில் இருக்கிறோம், நம்ம போய் ஊரெல்லாம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும், கரும்பு நம்ம வீட்டில் சொல்லாமல் விட்டுக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறதுங்களாம் விசிலுக்கு ஓட்டு போட்டுக்குதே அப்படின்னு ஒரு அண்ணாச்சி சொன்னாருங்க. அந்த மாதிரி இந்த ஓட்டு போடாதவங்கலாம் சேர்ந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு அதை இதுன்னு காட்டி கீட்டி சரி இதில் ஏதோ ஒரு மாற்றம் வரும் போல இருக்குது. நீங்கள் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை வந்து கடந்த திமுக அரசு கொடுத்தது. அப்பயே எங்களை போன்றவர்களாம் என்னையா இது பஸ்ஸில் போய் இது ஏற்கனவே பஸ்ஸில் காசு கொடுத்தா நம்ம போயிருந்தோம், இப்போ என்ன இப்போ இலவசன்றீங்க, அப்புறம் இது இருக்க இருக்க மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டே போகிறது என்பதை இது காட்டுகிறது. நீங்கள் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தந்தாங்க முதல்ல. ஆமாம். அப்புறம் 1 ரூபாய் ஆகினாங்க. அப்பயே எங்களை போன்றவர்களாம் சொன்னோம், இன்னும் கொஞ்ச நாளில் பாரு இந்த அரிசி இலவச அரிசி ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு இலவச அரிசி ஆகிடுச்சு. அப்போது இலவசங்கள் கொடுக்க கொடுக்க மக்களின் அந்த வாங்கும் திறன் இல்லை வாழ்க்கை தரம் குறைகிறது தான் அது காட்டுது. அப்போது இலவசம் ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க பஸ்ஸில் போயின்னு தான் இருந்தாங்க. இப்படி சொல்கிறேனே எளிமையாக யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்க, குறிக்காரங்க இருக்கிறாங்களா? ஆமாம் சார், அவங்க இல்லை இந்த பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்து வாழ்கிறாங்களா அங்கே எங்கள் ரோட்டில் பார்த்துக்கிறாங்களா? ஆமாம். அவங்க பஸ்லேயோ எங்கேயோ போனால் டிக்கெட் எடுத்து தான் சார் போனானா இல்லையா? கண்டிப்பாக. நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த குறிகாரில் நான் தப்பாக சொல்லலை, அந்த வாழ்நிலையிலேருந்து நான் சொல்கிறேன், அந்த ஸ்டைல்லேருந்து சொல்கிறேன். அவங்க வந்து டிக்கெட் எடுத்து தான் சார் போனாங்க. ஆமாம். அப்போ அவங்க கூட ஓசியில் போகணுன்ற அந்த நிலையில் இல்லை, அப்படி தானே? அந்த ஸ்டேட்டஸில் அவங்க இல்லை சார். சார் எல்லாத்தையும் விட கீழாக ஜனங்களை நினச்சி நீ ஃப்ரீயாக போனால் என்ன சார் அர்த்தம்? அது புரியுதா? இது வந்து ஜனங்களுக்கு ஃபீட் பண்ணுறது இல்லை, அவர்களை கேவலப்படுத்துகிற, அவர்களை முடக்குகிற, ஏற்கனவே முடமாகலாமா அப்படின்னு நினைக்கிறவன பர்மனெண்ட்டாக முடமாக்குறது. அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, கப்பலில் பொண்ணு வந்தால் எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில் கூட குடிச்சிருவானுவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஃப்ரீயை கொடுத்து போன அரசாங்கம் ஜனங்களை கொச்சைப்படுத்தியது. ஆமாம், அவங்கள ஒரு தன்மையப்படுத்திட்டோம். நீங்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி பிஜேபி ஆளுக்கிற கவர்மெண்ட் கூட அது கொடுக்குறோம் அந்த ஸ்டேட்டில் கூட. அப்போ இதை பார்த்த உடனே சரி இப்படிலாம் பண்ணோம்னா ஜனங்களை ஈஸியாக ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அரசியல்வாதிகள் சகஜம் தானே. ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எவ்வளவு கீழே இறங்கணுமோ அப்படி தானே இறங்குவாங்க. அப்போ இதை பார்த்த உடனே சரி அந்த ஸ்டேட்டில் 1000 ரூபா கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க, சரி நம்மளும் ஒரு 1000 கூட 1500 கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஆந்திரா அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது இதையே தான் எப்படி திமுக திட்டமிட்டு மக்களை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஆட்சிக்கு வர சில திட்டங்களை வகுத்ததோ அதை விட தாண்டி விஜய் சொன்னார்ல, இவங்கெல்லாம் சிட்டி பஸ் தான், நான் தமிழ்நாடு முழுக்க. ஆமாம். இவன் 1000, அதிமுக எவ்வளோ 1500? ஆமாம். 2000? நான் தானே 2500. அப்போ இது எப்படி வந்து ஒரு சரியான ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் என்பது நம்ம என்ன தோணும்? இப்போ நீங்கள் அவருக்கு விஜய்க்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு அவரே தான் சொல்கிறாரு. ஆமாம். என்ன சொல்கிறாரு? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது,
வந்து ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லேயும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடப்படுகிறது. அதில் ஓவரால் பட்ஜெட்டில் மட்டும் அரசாங்கம் தன்னிடம் இருக்கிற காசை இந்த மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களோ இல்லை அடிப்படை தேவைகளை செய்வதற்கு திட்டங்கள் போடுகிற போது 4.5 லட்சம் கோடி வருது. அதில் 20% முதல்வருக்கு, 10% அமைச்சர்களுக்கு. அப்போ 30% அவங்க திருடிடுறாங்க. ஆமாம் சொன்னார், எடுத்துக்கிறாங்கல்ல, திருடிடுறாங்க. எனக்கு அந்த காசு தேவையில்லை, அந்த 20% எனக்கு தேவையில்லை. எங்கள் அமைச்சர்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த 10% தேவையில்லை. அப்போது ஓவரால் 30% எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இந்த 30%னா நீங்கள் 4.25 லட்சம் கோடியில் இந்த 30% கட் பண்ணோம்னா நாங்கள் அறிவித்திருக்கிற இலவச திட்டங்களை நிறைவேற்றிடுவோம். இதுதான் விஜய் சொன்னது. இது ஏன் நம்ம பொறுமையாக தெளிவாக சொல்கிறோன்னா பார்க்குற எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறோம். என்னையா இது 6 மாதம் வந்து கம்முன்னு பண்ணாங்க, 6 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் சொன்னார். ஆமாம், அப்போ இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது சார். இந்த திட்டம் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு தானே சொல்கிறாங்க, தெரியாமல் சொல்லலை. தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டோட நிதிநிலைன்னா மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்குது, நம்ம எவ்வளோ செலவினங்கள், நம்ம எவ்வளோ பட்ஜெட் பற்றாக்குறை, இது எல்லாம் தெரிஞ்சுதான். இப்போ நான் வந்து தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி கட்டணும். ஆமாம், வெரி சிம்பிள். ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம், இப்படி சொல்கிறேன் இயல்பாக புரியும். ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம், பில்லு ஓவர் ஆகிட்டுருப்போம். அவன் வந்து நச்சிருப்பான், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டையாவது கட்டியா. ஆமாம், ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான். ஆமாம், ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான். வீட்டை நாள் வந்துடுவான். மொத்த அமௌண்ட்டு கூட நீ கட்டாத, மொத்த அமௌண்ட்டை கட்டினா அவனுக்கு லாஸு. கிரெடிட் கார்டுக்கு மொத்த அமௌண்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ண காசு அந்த சர்டன் பீரியடுக்குள்ளே கட்டினா அவனுக்கு லாஸு. அவன் நீ கொடுக்குற நாடு சும்மா ஒரு டியூ கொடுங்க சார், ஏன் சார் கஷ்டப்படுறீங்க அப்படின்பான். அப்போது இந்த ஒரு டியூக்கு என்ன பண்ணுவான், இன்னொரு கார்டு வச்சுருப்பான். அந்த கார்டுலேருந்து போய் ஏடிஎம்லேருந்து காசு எடுப்பான், எடுத்து விட்ரா பண்ணி இவங்ககிட்ட கொடுப்பான். அப்போது ஒரு கடன் 2 கடன் ஆகும். 2 கார்டில் கடன் ஆச்சா. ஆமாம், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அடுத்து வேற எவனா ஒன்று வைப்பான், அந்த 2வது கொடுக்கறதுக்கு. ஆமாம், 2வது கொடுக்கறதுக்கு. இப்படியே வந்து திவாலாகி ஊரை விட்டு ஓடினவன், சொத்தகத்தை விற்றுட்டு அசிங்கப்பட்டவன், அவமானப்பட்டவன், தற்கொலை பண்ணவன்லாம் அந்த நாட்டில் இருக்கானா இல்லையா? ரொம்ப அதிகம் தானே. சாதாரண குடிமகன்கள் எப்படின்னா, நான் ஒரு ஆட்சி அமைக்க போகிறேன், ஏய் மாப்பிள்ள இந்த ட்ரெஸ்ஸை போடு, கையை இப்படி காட்டு, தலையை இப்படி சீவு, இப்படி வந்து இப்படி பாரு, பேசினேன்னு சொல்ல லைட்டாக அழகிற மாதிரி கொஞ்சம் கண் கலங்கு. நம்ம சென்டிமெண்ட் ஃபூல்ஸ் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், ஏதோ அந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் ஊந்துருவாங்க. இப்போ இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறான்ல, ட்ரெஸ் கோட்லேருந்து எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி துண்டை தோளில் போடணும், எப்படி ஒருத்தன் வந்து ஊந்தானா அவனை தள்ளி விடணும், அதெல்லாம் பார்த்துக்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறவன் நிதிநிலை இவ்வளோ இருக்கு மாப்பிள்ள, நம்ம வந்தோம்னா சரி பார்த்துருவோம் வந்தோம்னா. ஆமாம், இல்லை அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா வருவோமா? அதனால தான் இந்த அறிவிக்கலை, இந்த அறிவிக்கலாமா இல்லை வரணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அதனால வந்தே ஆகணுன்ற எண்ணம் இருக்குல்ல. அதால தானே நான் வந்து எல்லாரும் 1, 1.5, 2ன்னா நான் 2 நடிச்சேன். 6 சிலிண்டரு, 6 சிலிண்டர், இன்னும் சிலிண்டர் இவங்க கூட தோட்டத்தில் கொடுக்க முடியாதுன்னு மக்களுக்கே தெரியும், தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஆசை தானே சார். யாரை விட்டுச்சு? நீங்கள் இலவசம்னா எல்லாரும் படுத்துருவான் சார், உழுந்துருவான். அது என்ன ஏது நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ ஒன்றும் இல்லை சார், ஒரு சோறு டப்பா வச்சுக்கின்னு கொஞ்சம் சாப்பாடு வச்சுன்னு ஒரு டபரால் நில்லை, அது அன்றைக்கி நம்மளுக்கு 16ஆம் நாள் காரிய சோறாக கூட இருக்கும். எதை பற்றி கவலை பண்ணணும்? ஏப்பா சோறு நல்ல, அதாவது வழியே இல்லாதவன், வக்கு இல்லாதவன், இப்படி சொல்கிறேன், உதவி கேட்போர், பிச்சை கேட்போர், பிச்சைக்காரர்கள் கூட வாங்கி சாப்பிட்டா சரி, அவன் எங்கேயோ சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றான். நல்லா டீசெண்டாக பட்டு 2 வீலர் நிறுத்துறான்ல, நிறுத்திட்டு வாங்கி சாப்பிட்றானா இல்லை? கண்டிப்பாக. இப்போது அந்த ஒரு இப்போ அம்மா உணவகம் இருக்குது, ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். ஆமாம், ஒரு 10 ரூபாயில் சாப்பிட்டாலே போதும். 2 சாப்பாடு 2 பட்டசோறு 10 ரூபா சரியாயிடும். அப்போது 10 ரூபாய்க்கு அவன் தன்மானத்தை விட்டு கொடுக்குறானா இல்லையா? பாக்கெட்டில் காசு இருக்கும். ஹோட்டலில் போனால் தானே 50, 100 ரூபா. இங்கே அம்மா உணவு எங்கே இருக்குது அப்படின்னா கூட போய் சாப்பிடலாம்ல. அப்போ அதை சரி இருக்கட்டும், சரியா தானே அதாரான் அப்படின்னு வாங்குற நிலையில் அந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். செஞ்சது யார்? இந்த 60 ஆண்டு காலம் திராவிடம் தான் செஞ்சுச்சா சார்? வேலை அவங்க தான். அவன் நல்லா தெரிஞ்சுக்கினான் சார். நாக்கை நீட்டு நான் வந்து சக்கரைன்னு எழுதி நாக்கில்
சும்மா சப்பினே கடை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார். அதில் ஒரு சிலர் சும்மா ஒரு ட்ராப் சர்க்கரை போடுறான், இந்த சாக்கரையும் இதில் அதை கலந்து கொஞ்சம் பேர் தடை விடுறான்னு வச்சுங்களேன். இதில் மக்கள் இருக்கிறதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய இது என்ன சொல்கிறது, இது வார்த்தை பயன்படுத்திடலாம் வேண்டாம். அப்போது இது எல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் சொன்னீங்க. அப்போ இப்போ நான் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, படுப்பா இங்கே 10-10.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டுக்கிறானோ. யோ இங்கே தானேப்பா இருந்தீங்க நீங்கள்லாம், இல்லை திடீர்னு இப்போ தான் லண்டன்லேருந்து வரீங்களா? சொல்லுங்கள், அப்படியாவது சொல்லுங்கள். ஆம் ஆத்மி கூட்டத்தில் போய் பேசுனீங்கல்ல, உங்கள் லட்சணம் என்னன்னு தெரியுதா சார்? ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய சீனை போட்டாங்க. ஆமாம், அதை ஒன்று மக்களும் நம்பினான் சார். சார் அவன் திமுக கிட்ட சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறான். இதை விட கேவலம் ஏதாவது இருக்குமா? ஆமாம், அங்கே லாஜிக் கிடைக்குது. ஊழலுக்கு எதிராக தானேப்பா நீ வந்த, யோ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கிற. அப்போ அந்த கூட்டத்தெல்லாம் இவர் போய் கலந்தவர் தானே. அப்போது இதையெல்லாம் யோசித்து பார்த்து செஞ்சுருக்கலாம் சார். இது பல பேர் நம்புகிறான். இப்போது அந்த பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னா விஜய் அண்ணா வீட்டில் இருந்து தான் கொடுத்துருப்பாங்க, அவர் கொடுத்துருவாரு. சிலிண்டர் இல்லைன்னா அண்ணன் எங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. எப்படி அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு. அம்மா முதல்ல ஒரு படம் கிடையாது, ரிலீஸ் ஆச்சுன்னா டிக்கெட்டு 150 ரூபாய்க்கு சொல்லுமா, அப்புறம் பார்க்கலாம் இல்லை சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவரா வைக்கிறாரு. ஆமாம், அவரா வைக்கிறாரு. நல்லா தான் இருக்குது இல்லை சார். நம்ம நாட்டில் நம்ம தான் சார் முட்டாளே. இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னோன்னு வச்சுங்க, இவங்க பெரிய பிடிங்கிங்க, இவங்க எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்கன்றால. 150 ரூபாய்க்கு ஆமா டிக்கெட்டை கொடுத்தாரா? அவரா எங்கள் அண்ணனா விற்கிறாரு. ஆமாம்மா, உங்கள் அண்ணன் எனக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் போதும், இல்லை ஒரு 20 கோடி ரூபா போதும்னா அந்த மொத்த படத்தோட அடக்க அந்த செலவு இருக்க தயாரிப்பு செலவு அது குறைஞ்சிருமா? கண்டிப்பாக குறைஞ்சா இயல்பாக இருக்கிற டிக்கெட்டுக்கு விற்றுட்டு வர லாபத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு போகலான்னு நினைப்பாங்க. உங்கள் அண்ணனே 200 கோடி 300 கோடின்றாங்க. அப்போ இந்த 200 கோடி யார் தலையிலமா பிரித்து வாங்குவாங்க? ஒவ்வொரு டிக்கெட்டோட தலையில் தாம்மா அந்த காசு விடியுன்னா சார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இல்லை, நம்ம பழைய காலத்தில் அந்த டிவிக்கில் பார்த்து எப்படி உள்ளே போய் நடிக்கிறாங்க, எப்படி 2 பேர் நடிக்கிறாங்க ஒரே ஆளுங்க அப்படின்லாம் அப்போ கேள்வி கிண்டல் பண்ணோம். அப்போ இன்னைக்கு இருக்கவன எப்படி நம்ம கிண்டல் பண்ணுறது? இப்படி இப்போ எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு, எங்கள் அண்ணன் பணம் எடுத்து கொடுத்துருவாருன்னா எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணுறது? இந்த குழந்தை ஏதோ அழுத இந்த கிரே பாட்டு விளம்பரமே ஏதோ வந்துதான், ரேடியோவில் குழந்தை அழுதுதான். இன்னும் இவ்வளோ நேரம் குழந்தை அதுன்னு எதுவுமே யாரும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றினாங்க ரேடியோக்குள்ளே. ஆமாம், அந்த காலத்து தான் இப்போ. அதாவது மூர்த்தி அண்ணன், பூவை மூர்த்தி அண்ணன் ஒன்று சொல்லுவார், சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதுன்னா நம்மளே சண்டை போட்டு பார்த்துடணும், போட்டு அதுக்கு தீர்வு நோக்கி போயிடணும்னா. இல்லைன்னா நமக்கு அடுத்த தலைமுறை நம்மளோட மொக்கையாக கூட இருக்குண்ணா அப்படின்னு மூர்த்தி அண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்குது சார். ஆனால் சார் இந்த இந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள்னா இந்த 70 பிறந்து இப்போலாம் இருக்கிறோம்ல, ஆமாம், அவன் தான் சார் ரொம்ப பாவப்பட்டான். ஏன்னா அந்த அரசியலையும் பார்த்துட்டான், ஆமாம், இந்த அரசியலையும் பார்க்குறான். கரும்பு நான் இப்போ தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து நான் அரசியல்னு இந்த ஃபோனை பார்த்து எனக்கு இந்த அரசியல் மட்டுமே தெரிஞ்சுன்னு வச்சுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர்யா பத்தியா எங்கள் தலைவர் அப்படின்னே போயிடலாம். நமக்கு அந்த அரசியலும் தெரியுது, இதுவும் தெரியுது. கர்ம இது இப்படியே போனால் நாளைக்கு என்னடா ஆகுன்ற அதுவும் தெரியுது இல்லை. அதெல்லாம் பாவப்பட்டவங்க நம்ம தான் இதில். அந்த ஆதங்கத்தில் இருந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். ஒரு அமைச்சர் போகிறார் சார் ஒரு ஹாஸ்பிட்டலில், என்னப்பா ஏதுப்பாலாம் கேட்குறாரு சார். நீ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற கக்கூஸ் கூட பாரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர் என்னன்னு சொல்லுகிறார். இவர் சிஎம் போட்டாயா எங்கள் மாநில, இது போகிற போக்கில் சொல்கிறது சார். அவனுக்கு தெரியாத புரோட்டோகால் படி ஒரு சிஎம்மாக யாராக இருந்தாலும் அவரோட ஃபோட்டோ வைக்கணும்னு அதை வைப்பான் சார். இதுக்குன்னு போய் சிஎம் போட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் சார், ஒரு அம்மா மெடிக்கலில் போய் அங்கே ஆய்வுக்கு போயாச்சு. அதில் வேறு அவன் ஒருத்தன் பேசுகிறான், அவன் என்ன ஊருக்காரன்னு தெரியல. தலைவர் சொல்லிக்கிறாருல்ல, தலைவர் எல்லாத்தையும் ஆய்வு இவனுக்கு தமிழ்நாட்டில் இவனுக்கு ஆட்சிக்கு ஒரு வார்த்தை எல்லார் காதிலையும் கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. ஆய்வுன்னா கூட பரவாயில்ல, ஆய்வு அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ இது 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 எப்படி சரியாக இருக்கும்? தடியெடுத்தவங்களாம் தண்டல் சொல்லிட்டீங்க. சும்மா அந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கிறவன் இல்லை அந்த உறுப்பினர் அட்டை வச்சுக்கிறவன் எல்லாமே ஆட்சியாளர் சார்.
ஒரு அட்ராசிட்டி ரோட்டில் நடக்குது. ம். அது தடுக்குவதற்கு ஆட்சியாளர்களோ அதிகாரத்தில் இருக்கணும் தேவையில்லை. சாதாரணவங்க கூட போய் கேட்டுடலாம். ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே போய் நீ ஆய்வு பண்ணால் அதுக்கு அத்தாரிட்டியான பீப்புள் தானே வரணும். ஆமாம். நீ அங்கே ஒரு அலிகேஷன் நடக்குதுங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்க, நீ வந்து கன்சர்ன் ஆளுக்கு தான் நீ புகார் பண்ணணும். ம். நீனா போய் உள்ளே பூந்து என் தலைவர் என்னை பார்க்க சொல்லிக்கிறாரு, நாளைக்கு பிரசவம் கூட பார்ப்பானுங்க பொழுது. தலைவர் எங்களை பிரசவம் பார்க்க சொல்லிக்கிறாரு, இல்லாமல் குழந்தைங்களாம் ஒழுங்காக போகிறது தான் மோந்திரம் போட சொல்லிக்கிறாரு, மோந்திரம் இருக்குது பிரசவம் பார்க்கறதுக்கு உள்ள ஆள் போய்க்கிறாரு, டாக்டர் என்னை ஒதுங்கி நெல்லு, ரீல்ஸ் எடுப்பான் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த அரசை வந்து இல்லை 6 மாதம் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறது? ஆரம்பத்திலே இதில் வந்து நீங்கள் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு குறைகளை சொல்கிறோம். ஒரு அமைச்சர் நம்ம என்ன சொல்கிறது? இல்லை சார், புதுசாக வந்த அந்த ஆட்சி இவ்வளவுக்கு ஒரு மாதத்திலேயே மக்கள் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ல திறந்தாலும் அவங்க தான். ஆனால் இன்றைக்கு அந்த விமர்சனங்கள் ரொம்ப கூடி போயிடுச்சு அவங்க பேசின கருத்துக்களை தாண்டி. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்ற புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதாவது கட்சியை இப்போ ஆரம்பிக்கல, இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காரு வீத லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவர் அந்த ஒரு மாற்றத்தை சொன்ன வார்த்தைக்கு அடையாளமாக இருப்பாரா? மக்கள் அந்த நம்பிக்கையில் இப்போ பார்க்குறாங்களே அவரை. இல்லை, இப்போ முழுக்க எல்லாம் மூளையை கட்டி எங்கேயோ தனியாக வச்ச மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு. அது திருப்பி ரீஃபிட் பண்ணணும். அதுக்கு இந்த டெக்னிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி உள்ள நபர் தான் வேணும். அது படிப்பின் அடிப்படையிலும் சரி, அனுபவத்தின் அடிப்படையிலும் சரி, நம்ம பார்த்த வரைக்கும் சரி, சரியான நபராக அண்ணாமலை இருப்பாருங்கிறதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இன்றைக்கு எடப்பாடியாக இருக்கார். இப்போ எடப்பாடி பல இடங்களில் தோற்றுக்காருன்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் பல இடங்களில் ஆமாம் தோற்றுருக்காரு. இப்போ இவங்க யாருமே விஜய் இந்த அளவுக்கு இருப்பார்னு இது கணிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது கணிச்சிருந்தாங்கன்னா சரி, விஜயா கணிக்கல. ஆமாம், அவரே நினைக்கல. இன்னும் கொஞ்சம் போல சேர்த்து ஆதரவு கொடுத்துருக்கலான்னா எம்மா ஆதரவு வரும்னு யாரை பார்த்தீங்க? நீங்கள் உண்மையிலே ஆதரவு வரும்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட்டு பார்த்தா எவனும் வரல. கடைசி வரைக்கும் காங்கிரஸை பிடிச்சி தொங்கி கொண்டு இருந்தாங்கல்ல. எதுக்கு? ஏதோ ஒரு சொன்ன மாதிரி 2-3% எவனா ஒரு நாள் காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டாங்கன்னா கூட அதில் கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்னு தானே அவங்க பார்த்தாங்க. இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அவங்களும் நினைக்கல. அப்படி ஒரு மழுங்கடிக்கப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் இதில் இருக்குது. இப்போ இன்றைக்கு எதிர்கட்சியாக யார் வந்து செயல்படணும்? திமுக தான் செயல்படணும். திமுக என்ன பேசுன்றீங்க? நீங்கள் எதை பேசுன? 5 வருஷத்தில் நீ கீ தான் இந்த அளவுக்கு வந்துக்குது. ஆமாம், நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லிடுவாங்க டக்குன்னு. நீங்கள் பண்ணதானே. அப்போது உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய இடத்துல இருப்பவர் யார்? எடப்பாடியார். இப்போதைக்கு. ஆமாம், நீங்கள் அண்ணாமலை வரட்டும். இப்போது எடப்பாடியார். அப்போது இதை கரெக்டாக காயின் பண்ணி எடப்பாடியார் ஆட்சி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்க, என்னையா இந்த திட்டம் அப்படின்னு திமுக சொன்னால் நீ பண்ண லட்சணம் தெரியாதான்னு. ஆமாம். இப்போ எடப்பாடியார் நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா, 5 வருஷ கதையை இப்போ வந்து பேசுகிறேன். அப்போ என் பிள்ளை பேபேன்னு இருந்தது, அப்பான்னு சரியா சொல்ல தெரியாமல் இருந்தது. நீ அவன் 1ஆம் கிளாஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், புக் எடுத்துக்கின்னு என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு இயல்பாக கேட்டுருவாங்க. அப்போது எடப்பாடியார் இங்கே ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக பல விஷயங்களை பேசி விடுவார். அதை பேசுவதற்கு திமுக அச்சப்படுற நிலையில் எடப்பாடியார் பேசுவார்னா எடப்பாடியாரை அதிமுகவை சிதைக்க முற்பட்டார் விஜய். விஜய்னா விஜய் இல்லை, விஜய் கூட இருக்கிறவங்க. அதான் பார்த்தோமே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 27 பேர் போனது, அப்புறம் 25 22 ஆனது, அப்புறம் எல்லாரும் திரும்பி வந்தது. அப்போது அதாவது ஒரு விஷயத்தை நல்லதாக செய்கிறாரோ இல்லையோ பல விஷயங்களை கிரிமினலாக யோசிக்கிற பல நபர்கள், இதெல்லாம் விஜய் யோசித்தான்னு நான் சொல்ல வரல, விஜய் கிட்டே இருக்கிறாங்க. அப்போது உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுகவை இன்றைக்கு ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி சில பிரச்சனையை கிளப்பி விட்டு அவங்களுக்குள்ளாக சில பிரச்சனையை உருவாக்கி இன்றைக்கி அது ஓரளவுக்கு செட்பேக் ஆகியிருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அதிமுகவில் இந்த அரசை இன்றைக்கு எதிர்த்து நின்று ஒன்றும் அவங்க வந்து பேசவோ செய்யவோ முடியல, தொடங்கலை. அப்போ இப்படி இருக்கிற நிலையில் புதிதாக ஒரு நபர் வந்தார்னா அவர் நிச்சயமாக ஒரு ஸ்டஃப்பை கொடுப்பாருங்கிறது இன்றைக்கி எல்லாருமே நினைக்கிறான். இப்போ ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு நாள்லேயே ஒரு 17-18 லட்சம் பேர், 17 லட்சம் பதிவு வந்திருக்கு, அதில் வந்துருக்குறான்ல. 17 லட்சம் பேர் கொஞ்சம் விவரமானவங்க, ஒரு 10 லட்சம் பேராது இருக்க மாட்டானா? இல்லை, அது 17 லட்சம் விவரமாக தான் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப நிறையா உள்ள ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி போக வேண்டியது இருக்குது. இல்லை, அது நம்ம அதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா இது 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் எங்கிட்ட இருக்கிறான்ட்டார்ல இவர். ஆமாம். அப்போ அவங்கள ஓரளவுக்கு பாதி பேர் ஓட்டு போட்டுத்தானே. இப்போ அந்த ஆள்லாம் நீ நல்ல ஆள் சரியாக தான் செஞ்சுக்கிறாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக.
மாற்றம்ங்கிறது மாறும் சார். ம் ஆனால் இந்த மாதிரி மாற்றம் ஒரு ஏமாற்றம் மாதிரி இல்லை நிற்கிது. ம் இப்போ நேற்று சிங்கப்பெண் ஆரம்பிக்கிறேன். ஆமாம். இந்தியாவிலேயே முதலையா நான் தான் ட்ரோனுன்றாங்க. இப்படி 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 சொல்லி இப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தா அடையாறில் 3 கோடி ரூபாயில் ட்ரோன் கண்காணிப்பு தொடங்கப்படுது. அதாவது தொடங்கி நடத்தலையா, நான் ஒரு நாள் அந்த ட்ரோனை பார்த்ததில்லை. ட்ரெயினை தான் பார்த்துக்குறோம் அடையாறில், பறக்கும் ட்ரெயின்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த திட்டம் ஏற்கனவே இருந்த டிஜிபி சைலேந்திர அவர்களால் தொடங்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இவர் முதல்ன்றாரு, அங்கே திமுக ஆட்சியில் பண்ணியாச்சு. அப்போ எந்த விதமான உண்மையான டேட்டாக்களும் முதல்வர்கிட்ட போய் சேரதில்லை. இப்போ அண்மையில் கூட ஒரு தலைவர் போய் பார்த்துட்டு வந்தார் சார். இது நான் சொல்லக்கூடாது வெளியில், இருந்தாலும் சொல்கிறேன். பார்த்துட்டு வந்தார் சார். ஏதோ 4 வார்த்தை பேசினாராம் சார். 4 வார்த்தை. ஒரு 20 நிமிடங்கள் எல்லாம் விலைக்கு சொல்லியிருக்காங்க. 4 வார்த்தை பேசினாராம். இப்போ நான் இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறது? திருவள்ளுவர் மாதிரி 2 லைனில் பேசுகிறாரு என்னவோ. அதுக்கான அரவிந்த் வச்சுட்டே வேட்ட இல்லை சார், ஒரு திருவள்ளுவர் என்னப்பா பாவம் இல்லை இல்லை, அவருடைய இந்த குரல் மாதிரி 2 வரியில சொல்லிட்டாக்குன்னு சொல்யூஷன் சொல்லிட்டாரு என்னன்னு சொன்னேன். இப்போ பாரு, இது அவங்க ஆளுங்க கேட்டான்னு வச்சுக்கா, வாழும் திருவள்ளுவர் இவர் தான் 1.5 அடி 2 அடி 1.5 அடியில் முடிச்சிருவாரு அப்படின்னு ட்ரோல் பண்ண போகிறானுங்க பாரு, ரீல்ஸ் போட போகிறாங்க. இல்லை சார், அவர் இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா தவறு அவர் மேலே சொல்கிறதால அவர் சுற்றி இருக்கவங்க மேலே சொல்கிறதா நம்ம? சார் அவரை நம்ம தப்பு சொல்ல சார், அவர் லைஃப் ஸ்டைல் அதானே சார். ஆமாம், அவர் எப்படி தான் அப்படி வாழ்ந்து வந்துட்டு அவர் லைஃப் ஸ்டைல் அதுதான். தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ திட்டமிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே சார் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் தே ஆர் கிளவர். நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கிளவர் தான். அவருக்கு வரக்கூடிய அந்த வரவேற்பு அப்படின்றது படித்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு கட்சியின் தலைவராக நல்லா டெக்னிக்கலாக பேசக்கூடிய இவருக்கு அந்த வரவேற்பு இல்லைன்னா காரணம் எங்கே சார் இடிக்குது? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்போ இவர் கிண்டல் பண்ணுற மாதிரி, பவன் கல்யாண் கிண்டல் பண்ணுற மாதிரி பேனர் வச்சு நடிகை காமிச்சா போதும் தமிழ்நாட்டுக்கான ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு கிண்டல் பண்ண மாதிரி அது சரியாக தான் இருக்குதோ சார்? பால் ஊற்றணும், கட் அவுட்டுக்கு வந்து மாலை போட்டுருவோம், பால் ஊற்றணும், தேங்காய் உடச்சவன் தான் சார் இப்போ முடிவு பண்ணி ஒரு ஆட்சியை கொண்டாந்துருக்குறான். அவ்வளோதான் நீங்கள் முடிவு பண்ணீங்க. 1 மணிக்கு ஷோ போனால் 12 மணிக்கு இப்போ 10 மணிக்கு போய் உட்காந்துக்கிறானுல்ல. எந்த ஊர்லையாவது நடக்குமா சார் இது? நான் கூட மற்ற ஸ்டேட்லாம் கேட்டு பார்த்தேன், அந்த மாதிரிலாம் இல்லையாம சார். என்ன தீந்துட போகுது அந்த படம். அதிகாலை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு நாள் கழிச்சோ இல்லை 10 மணிக்கோ இப்போ மறுநாள் பகலில் போய் பார்த்தா அதில் கொஞ்சம் காட்சிகள்லாம் தீந்துருமா? இல்லை. அப்போ அந்த வெறியை ஊட்டுறானோல்ல, அதை ஏற்றுறானோல்ல, அதுக்கு நாம் வந்து அடிமையாகிறோம்ல. இப்போ படிக்காதவங்களாம் அடிமையாயிட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் ஐடி பீப்புள் சொல்கிறானுல்ல பெருமையா. என்ன அப்படி சொல்கிறா? நல்லா தற்கொலையா? அப்போ ஐடியில் வேலை செய்கிறோம். நான் தான் கேட்குறேன் சார், படித்தா எல்லாம் அறிவாளியா? இப்போ படிக்கலன்னா அப்போ அவனுக்கு அறிவே கிடையாதா? இப்போ காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா ஏதோ எஸ்எல்சி என்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தான்னாங்க. சரி, அவங்கள விட்டுங்க. இப்போ கருணாநிதி என்ன படித்தார்? ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரு, இருந்தாலும் இப்போ அவர் அறிவாளியா? சரி, டிகிரி வாங்கியிருக்காருன்றீங்க. எனக்கு தெரியல சாமி, நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு டிகிரி என்ன டிகிரி வாங்கியிருக்காரு, ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியும். சரி, அவரை பர்ஃபெக்ட் மேன் நம்ம ஒத்துக்க முடியுமா? அதற்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். 17 சக்கரை போட்டுதான்னு கேட்ட மனுஷனை எப்படி நீ பர்ஃபெக்ட் மேனுன்ற? சார் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. ஆமாம், இப்போ நம்ம கூட 17 சக்கரைன்றது தெரிஞ்சிருக்கணும். சரி சார், நான் 17 பார்க்கல. இப்போ ஏப்பா நீங்கள் எங்கெங்கே போகிறோம் சார்? இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே வந்து இந்த பனைமரத்துலேருந்து ஒரு 15 சார், அதை நம்ம குடிச்சு பார்த்து நீங்கள் அது ரீல்ஸ்லாம் போடுறோம் சார், செய்தி நிறுவனம்லாம் வந்துடும் சார். நாங்கள் 15 நேதி அது அப்படின்னு கேட்குறோம். உண்மையிலே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நேதி அது சார், அது வந்து பனைமரத்தில் இருக்கும் சார். அந்த சுண்ணாம்பு இல்லாதுன்னா அது 15 கல் அந்த மாதிரி சார் இருக்குது. கல்லா? ஆமாம் சார். இல்லை இது 15 சார். அப்படியா? சரி, என்ன சொல்லணும்? இல்லை நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும் சார். எப்படி இருக்குங்க? நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் விவரமாக இருந்தால் 3 நாள் கூட வாங்கிட்டு வந்து போய் அது வாங்கினோம் எங்கேயா வைக்குது, கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு போவோம். இல்லை போகிறதுக்கு முன்னாடி குடிச்சு பார்த்துட்டு போகணும் சார். குடிச்சிட்டு யாராவது சக்கரை போட்டிக்கலாம் கேட்டால் அதை மனசுக்குள்ள நினைக்கலாம். ரகசியமாக கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன அப்படி தித்தி பார்க்குது அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஓப்பனாக கேட்டார். இப்போ இது எப்படி சார் டிகிரி? இதில் போய் நீங்கள் இந்த டிகிரியை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ தெரிஞ்சு போச்சு, படிப்புன்றது எங்கேயும் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை.
சில பேசிக் விஷயங்களை சொல்லித்தரும். ம் இந்த இப்போ நாம் எடுக்க வேண்டியது நாட்டில் உள்ள படிப்பாளிகளை அறிவாளியாக மாற்ற வேண்டிய கடமை அண்ணாமலைக்கு இருக்கிறது. இல்லை இவ்வளவு நாள் படிக்காதவங்களாம் சொல்லிக்கிட்டு தானே படிங்க படிங்க, படிச்சவங்கள திருத்த வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆமாம், எல்லாம் பெருமையாக சொல்ல சும்மா சொல்றீங்க. ஐடி பார்களை கொடுத்தா ஏன் ஓட்டு போட்டுக்கிறாங்க, மொத்தமாக போவானுங்கன்னுவாங்கல்ல, மொத்தமாக போட்டாங்க. இப்போ என்னன்னா நம்ம ஓட்டு போட்டது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஓட்டு போட்டாச்சு, அப்புறம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் தான் சிஎம். யாருக்கு பிடிச்சா பிடிக்கலாம், நமக்கு பிடிச்சா பிடிக்கலாம், அவர் தான் சிஎம். கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கிறவரே அவர் சிஎம். ஆமாம், அவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஃபீட் பண்ணுறவரே, சரி பண்ணுறவரே சிஎம், மனங்கோலாமல் நடந்துக்கிறவரே அவர் தான் சிஎம். அப்போது இந்த பதவியை வச்சு என்னத்தையாவது கொஞ்சம் போல செஞ்சு விடுங்க அப்படிங்கிறதா தான் நம்ம வந்து குறை சொல்கிறோம். 6 மாதம் கழிச்சு குறை சொல்கிற அவசியம் நமக்கு இல்லை. இந்த நிலையில் இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு அண்ணாமலை மேலே ஒரு இமேஜ் இருக்க தான் செய்யுது. சில விஷயங்களே சார் இப்போதைக்கு எல்லாம் டேட்டாவில் தான் அடிக்கிறோம். ஆமாம், அப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்போ சார் இந்த மாதிரி வந்து நேற்று வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இதுதான் சார் டேட்டா, அதுக்கு உண்மையான டேட்டா, உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறேன் சார், ஐயா சின்னவர்கிட்ட ஒன்று கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு 2 பக்கத்தை எடுத்து கொடுக்குறாங்க சார். இந்த 2 பக்கத்தை படித்து நினைவு வச்சு இப்போ அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, செக் பண்ணணும், ஃபேக்ட் செக் பண்ணணும், ஃபேக்ட் செக் பண்ணலாம். இல்லை இந்த ஏதோ இப்போ ஆப்பில் வந்துருக்குல்ல, ஆமாம், அதில் கேள்வி கேட்டால் கூட அது கொஞ்சம் போல சொல்லிவிடும், பதில் சொல்லிவிடும். இது எல்லாம் அவன் சொன்னது நம்ம சுயமாக தேனா தான் இது மீது ஒரு கவனம் வரும், ஒரு அக்கறை போவோம், மனசு இது மேலே செலுத்தும். நாம் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இதை பேசலாம். 2 காப்பியை கொடுத்துட்றாங்க சார். அதுக்கு பதிலாக 2 பேரும் வந்து ப்ரெஸ் மில் என்னன்னு சொல்லிட்டுவாங்களா சார், மனசாட்சியோட்டு சொல்லுவோம். இவர் எப்படி சொல்லுவார், இவர் எப்படி சொல்லுவார்னு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்கிற 2 பேர் முன்னாள் முதல்வர், அவரை கொண்டு முன்னாள் துணை முதல்வர் 2 பேர் சார். அப்போது இப்படி கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் டேட்டா வைஸில் பேசுகிறதுக்கு அண்ணாமலை போன்றவர்கள் நிச்சயமாக அந்த வேலையை செய்வார்கள் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்குறோம். அதில் ஒரு அதிகாரி தானே. விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாங்களே சார். இப்போ விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க நடிகர்னு சொன்னால். ஆனால் இவரை வந்து பிஜேபியில் வந்திருக்காரு, அங்கே மோடி அமித்ஷா இயக்குவாங்க, இவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தானே, இப்படி எல்லாமே விமர்சனங்களை சுற்றி வருது. அவர் படித்தவர், அனுபவங்கள் வந்து கேட்கலையே யாருமே. இல்லை நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும். இப்போ நம்ம விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிள்ளைன்னா கூட பரவாயில்ல சார், அது அப்படி இப்படி இருக்கும். ஆர்எஸ்எஸ் ஆமாம், ஆர்எஸ்எஸ் பிள்ளை அது கொஞ்சம் வந்து அடமண்டாக இருக்கும் அந்த கொள்கையில் அப்படின்னு சொன்னவங்களே இன்றைக்கி எல்லாம் ஒன்றா தான் சார் நிற்கிறாங்க. இப்போ யாரும் ஆர்எஸ்எஸ் பிள்ளை கூட போய் நிற்கிறீன்னு யாரும் கேட்கல. உள்ளுக்குள்ளே சித்தாந்தம் வேறையாக இருக்கும். இப்போ ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். நான் வந்து முதல்வரான பிறகு நான் அதையே தான் ஃபாலோ பண்ணுவேன், ஆட்சி அதிகார நெறிமுறைகளில் சொல்ல முடியுமா? பர்சனலில் அவர் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்காரன் கூட இருக்கட்டும், என்னப்போ அவரோட இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த என்னப்பா எப்படி இருந்தாலும் காவி சாயம் தானேப்பா தெரியுது, இது ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடாக இதை பண்ணுங்க. இப்போ கேளுங்க, இப்போ நீங்கள் நரசிம்மராவை சொல்லுவாங்க, பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, அந்த சத் சங்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதில் உறுப்பினராக இல்லாதவன் பிரைம் மினிஸ்டராகவே ஆக முடியாது. நரசிம்மராவில் அதில் உறுப்பினராக சார் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டையை கைட்டு போட்டு பூலத்தை காட்டினாரா இல்லையா? ஆமாம், நான் தான் சுத்த பிராமணர், என்ன சத் பிராமணர் சுத் பிராமணர், அது இந்தியில் காட்டினாரா இல்லையா? ஆமாம், காட்டினார். இப்போ எத்தனை பேர் வந்து இப்போது ஆர்எஸ்எஸ், ஐயர், பூணூல் இதெல்லாம் அந்த மாதிரி குரூப் தானே. இப்போ யாராவது ராகுல் காந்தி பக்கம் ஆர்எஸ்எஸ் போலுது இருந்தாலே காங்கிரஸில் இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இப்போது தமிழ்நாட்டு பிஜேபியிலையோ இல்லை தமிழ்நாட்டில் எவனோ ஒருத்தன் சார், பிஜேபிக்காரன் கூட வேணாம், ஒருத்தன் பூணூல் எடுத்து போட்டு சார் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த எஸ்வி சேகர், ஆமாம், அவர் அங்கே இருந்தார், பிஜேபியில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், பிஜேபியில் இருந்தார். இன்னைக்கு வந்து பகுத்தறிவு பாசறையா திமுக அதில் இருக்கிறார் சார். அவர் யாரையாவது இருந்தாலும் ஒரு திராவிடன்றானா ஆர்எஸ்எஸ்கார பார்ப்பான், அப்படி தானே பேசுகிறான் சார். எஸ்வி சேகர் போய் எங்கேயும் பூணூல் எடுத்து காட்டினதில்லை.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த இந்திய தேசிய கொடியா அதை வச்சுக்கின்னு நான் வந்து ஒரு தேசபக்தன், ஐ ஆம் ஏ ப்ரௌட் இந்தியன் அப்படி தான் சொல்லி தெரிகிறாரு அவருன்னு வச்சுக்கலேன். அவர் திமுகவில் போனாலும் என்னன்னு சொல்கிறான், பாப்பாரப்ப புத்தியை காட்டுறான் பத்தியா அப்படின்னு காட்டுறாங்கல்ல. அப்போ இதுக்கெல்லாம் அடையாளம் பூணூல் சார். ராகுல் காந்தி பூணூல் தூக்கி காட்டினார் சார். ஆனால் அவர் யாரும் சொல்லலையே. அப்புறம் அதால் அண்ணாமலை எதுவாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கை செயல்பாடு எதை நோக்கி இருக்குன்றதை வச்சு தான் அவர் விமர்சனம் பண்ணணும். ஓவரால் வந்து இல்லை அப்படின்னா இப்போ ஏற்கனவே இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பிஜேபியோட ஒரு உடன்பாட்டில் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லிடலாமா? தமிழ்நாடே ஆர்எஸ்எஸ் நாடுறா சொல்லிடுமா? இப்போ பிஜேபியோடு விஜய் அவர்கள் ஒத்து போகிறார். ஆமாம், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு அவர் ஆர்எஸ்எஸ். இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுது, திமுகவும் கூட்டணி வச்சுது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ விடுதலை சிறுத்தை வந்தவங்க போகிறவங்க எல்லாரும் அந்த பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. பிஜேபி கூட்டணின்னா அது ஆர்எஸ்எஸ். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆர்எஸ்எஸ். ஆனால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம். ஆமாம், புதுசாக கட்சி ஆரம்பித்தாருன்னா அண்ணாமலை இந்த தான் ஒன்றும் பிஜேபியோட கூட்டு வைக்கலன்னு வேணா சொல்லிக்கலாம். அவர் ஆர்எஸ்எஸ் தான் கூட இருக்கட்டும், இவர் தான் ஒன்றும் பிஜேபியோட கூட்டு வைக்காத கட்சி வச்சுருக்கிறார், அவரை மட்டும்தான் சொல்லலாம். ஆமாம், எல்லா கட்சிகளும் இங்கே ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி சுமந்தவர்கள். ஆர்எஸ்எஸ் ஒன்றும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம். பிஜேபி வந்து அது ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை அப்படின்னு வக்காலத்து வாங்கி ஓட்டு அவங்களுக்கு போடுங்க, அவங்க ஓட்டை எங்களுக்கு போடுங்க அப்படின்னு நின்னவங்க தான் இன்றைக்கு வீராப்பா பேசுகிற எல்லாருமே. அப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரன்னு சொன்னால் ஒத்து போனோம்ல. அதனால் வரட்டும், ஒரு வேக்கம் இருக்குது, வரட்டும். வந்து அவரோட செயல்பாடுலேருந்து நீங்கள் வந்து குறை சொல்லுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். ஓகே சார். யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க சார். கடைசியினுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மீது இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் வரும்ல, ரொம்ப நம்ம காதோடு வர்றதெல்லாம் என்னன்னா, ரஜினியின் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. இப்போ அவருடைய இரண்டாவது மகளுடைய கணவர் கூட அண்ணாமலை இயக்கத்தில் சேரப்போறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தருவாயில் அண்ணாமலையின் ஒரு போக்குக்கு ரஜினி அவர்கள் ரசிகர்கள் போகலாம்னு ரஜினி ஒரு வார்த்தை சொன்னால் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய இம்பாக்ட் அங்கே இருக்குமா? விஜய் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் மூஞ்சி போடாது சார், வயசானவன் சார். இந்த இம்பாக்ட் இருக்காது. இதெல்லாம் ஒன்றும் சார், நீ எல்லாம் ஆண்ட்ராய்டு வச்சுக்கணும், போடுதுன்னு கட் அவுட்டில் ஏறணும், மேலே இறங்கணும், குதிக்கணும், தவணும், தாவணும், பதுங்கணும், பாயணும். இல்லை சார், நம்ம சொன்ன 70s 80s 90s இருக்காங்களே சார். இருக்காங்க, இவ்வளோ வீரியமாக இருக்காது. இவ்வளோ ஒரு சார் ரஜினி இப்போ விஜய் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒன்லி விஜய் ரசிகர் மட்டும்தான் விஜய் பார்ப்பாங்களா? எல்லாருமே. இதில் ரஜினிக்கு என்ன ஒரு மவுசுன்னா, ரஜினி பழைய காலத்து ஆள். ஆமாம். இப்போ அந்த புதுசாக இருக்கிறவங்களாம் ரஜினியை ரசிப்பாங்க. அப்போ பழைய காலத்து யாருமே இருக்குல்ல, கொஞ்சம் செத்து போயெல்லாம் மிச்சம் மீதெல்லாம் இருக்கிறானுங்கள, அவங்களும் ரஜினியை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பழைய நடிகைகள் மீது பார்த்தவங்க, ரசிகர்களாக இருந்தவங்க, தலைவர் அவங்க கூட நடிச்சார் போனார், ஒரு சீனியர் தானே. அதால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இது இருக்கும் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கூட அதுக்கு கடுமையான கடனெல்லாம் போட்டோம். ரஜினியே வா, ஆளை காத்துக்கிறது தமிழ்நாடு, ஆளை காத்துக்கிறதுலாம் போஸ்ட்லாம். நான் ஒரு ஆட்டோவில் வந்தேன் சார், பாலவாக்கத்துலேருந்து தான் வந்தேன். வண்டி சர்வீஸ் போயிருந்துன்னா ஆட்டோவில் ஏறி வந்தேன் சார். உள்ளே போனோடனே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஒரு மாதிரி எனக்கு உட்காரத்துக்கு அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன். என்னடான்னா சுற்றி ரஜினி படமாக ஒட்டி வச்சுது உள்ள. ரசிகர்னா ஒரு படம் ஓட்டலாம், சுற்றி இப்படி கையை வச்சா ரஜினியில் வைக்கிறதாகுது, காலை வச்சா ரஜினி மேலே வைக்கிறதாகுது, அந்த மாதிரி ஆட்டோ ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கிறாரு. என்னால் தாள் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு பாய், எங்க உங்களுக்கு என்னங்க வயசாகுதுன்னு, 70 வயசாகுது தம்பின்னாரு. வயசு 70 வயசாகுதுன்றேன். ரஜினி ரசிகர்னா சரி, நீ அந்த காலத்தில் ரஜினி படம் பார்த்துருப்பேன், போயிருப்பேன், இப்படியா ஆட்டோ ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பேன், உன் பேரை ஒன்று எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த மாதிரி 1-2 பேர் ரஜினிக்கும் இருக்க செய்வாங்க. பட் இந்த நேரத்தில் அந்த அம்மாவும் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இயக்கம் தனியாக மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஆக்சுவலி வயசும் ஆகிப்போச்சு. இப்போ வந்தாருன்னா அவர் கன்னடா தமிழங்க அது பிரச்சனைலாம் வரும். அவங்களும் ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆமாம், அதில் நிச்சயமாக ஒரு சப்போர்ட் இருக்கலாம் சார். இதே அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு தமிழருக்கு எதிராக அங்கே அரசியல் பண்ணாலும் எல்லாரும் அவரை வந்து ஏற்று பேசதான் செய்யும். அவருடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கிறத பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்து இதோட தமிழருக்கு புறம்பான அரசியல் தமிழகத்தில் ஈடுபடுவதற்கான
வாய்ப்பு இல்லை. அப்போது தமிழருக்கு எதிரான அரசியல் இங்கே நடக்கிற போது எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேச மாட்டான். ஏற்கனவே இங்கே ஒரு செட் பேசினது இல்லை. ஆமா. அந்த செட்டு வந்து அதை ஏற்று பேசத்தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி அவர் நடந்திருக்க மாட்டாருன்னு கொஞ்சம் பேர் நம்புகிறோம். அதில் நம்புறவங்கள நானும் ஒருத்தன் நம்புகிறேன். ஓகே சார். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.